எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கருப்பு படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி, இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி சார் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல யார் லீட் ரோல்னா, நம்மளுடைய சூர்யா சார், த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க. அதோட மெயினா மியூசிக் வைப் யாரு, நம்மளுடைய கருப்பசாமியே உள்ள இறங்கி வந்த மாதிரி வைப் கொடுக்குறது வந்து சாய் அபயங்கர் வந்து மியூசிக் போட் படத்தையே வந்து ஒரு பீக் லெவல்ல தூக்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னோம். சரி, படத்தினுடைய கதைக்கு போலாமா? இந்த கருப்பு படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு நிபந்தனையற்ற, யாருமே வந்து ஒரு ஆதரிக்க முடியாத ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதியை வாங்கி தரவர் தான் நம்மளுடைய கருப்பு. அவர் தான் நம்மளுடைய ஹீரோ. அவருக்கும் இந்த கேஸுக்குமான ஒரு சுச்சுவேஷன், அதுக்கு அடுத்தது வந்து இங்க வந்து தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும், இந்த உலகத்திலேயே வந்து நியாயம் கிடைக்குதா இல்லையா உண்மைக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போகக்கூடிய ஒரு படம் தான் கருப்பு. இதுல வந்து அவருக்குள்ள வந்து கருப்பு சாமியே இறங்கிடுது அந்த கேஸ வாதாடும் போது. அந்த ஒரு கேஸுக்குள்ள அந்த மாதிரி ஈர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அந்த படமே போகுது. அதோட மெயினா வந்து த்ரிஷா என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து நிறைய பேர் வந்து வக்கீல்னு சொல்லிட்டு அதுல பாதி பேர் ரவுடியா இருக்காங்க, அந்த மாதிரி அராஜகம் பண்றாங்க, கோர்ட்டுக்குள்ளேயே வந்து அதவும் காட்டுறாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த படத்தை இந்த டைரக்டரே வந்து வில்லன்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிள் சீன் அளவுக்கு நடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்குது. இவர் வந்து ஒரே ஒரு கேஸ் தான் ஹேண்டில் பண்ண போறாரு. அந்த கேஸ்ல இருந்து இவருக்கு ஒரு கம்பேக் ஸ்டோரி குடுக்குறாங்க பாருங்க படத்துல. அப்படியே பிளாஸ்டா தான் படமே இருக்கு. இது இந்த வாரத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகச்சிறப்பான ஒரு படம்னா கருப்பு படம்னு சொன்னோம். இந்த படம் வந்து டிசம்பர் எண்டிலே ரிலீஸ் ஆக வேண்டியது. 5 மாசம் கழிச்சு நம்மள வந்து சரியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் வைப் ஏத்த ரிலீஸ் ஆன படம் தான் கருப்பு. இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. ட்ரீம் வாரியர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாவும், யாருமே இந்த ஜானர்ல வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஃபெயிலியரா போயிருக்காங்க. சூர்யா சாருக்கு இந்த படம் வந்து ப்ராப்பரா வந்து ஃபிட் ஆயிடுச்சுன்னே சொல்லணும். ஒரு கேஸ் வாதாடுறாரு. அவருக்குள்ள கருப்பசாமி வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகும் அப்படின்றத எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அந்த காஸ்டியூம்ஸ்ல இருந்து அந்த பட கான்செப்ட் வரைக்குமே படம் சூப்பரா இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். படம் சூப்பரா இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.